அண்ணே சொல்லு தம்பி. கார்ல செக் இன்ஜின் லைட், ஏர் பேக், ஏபிஎஸ் இந்த மாதிரி லைட்லாம் எரியுதுன்னு சொல்லி கஸ்டமர் மட்டும் வர்றாங்கண்ணே. சரிப்பா. அதுக்காக ஸ்கேன் பண்ணி கிளியர் மட்டும் பண்ணி சொல்றாங்க. சரிப்பா. ஆனா ஸ்கேன் பண்ணி கிளியர் பண்ணா கம்ப்ளைண்ட் சால்வ் ஆயிருமானே? தம்பி அப்படிலாம் கிடையாது தம்பி. ஓகே. நிறைய கஸ்டமர் வந்து அந்த கிளஸ்டர்ல செக் இன்ஜின் லைட் எரியுது, இபிஎஸ் லைட் எரியுது, ஏர் பேக் லைட் எரியுது, ஸ்கேன் மட்டும் போடுங்க, போட்டு எனக்கு கிளியர் மட்டும் பண்ணி கொடுங்க சரியாயிரும்னு சொல்லி சொல்றாங்க. அப்பெல்லாம் கிடையாது. நம்ம ஸ்கேனுங்கிறது எதுக்கு அப்படின்னா கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம், டயக்னோஸ் பண்ணலாம். நம்ம வந்து அதை ரிப்பேர் பண்ண முடியாது. நம்ம வந்து ரிப்பேர் மேனுவலா தான் நம்ம பண்ணா ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு உதாரணம், இந்த வண்டியில வந்து அதே கம்ப்ளைண்ட் தான். கஸ்டமர் வந்து இபிஎஸ் லைட் எரியுது, கஸ்டமர் என்ன பண்றாரு, ஸ்கேன் பண்றாரு. ஸ்கேன் பண்ண உடனே அந்த லைட் கிளியர் பண்றாங்க, ஸ்டீரிங் ஃப்ரீ ஆயிருது. இப்படிமா கஸ்டமர் ஓடிட்டே இருந்திருக்காரு. ஆனா கம்ப்ளைண்ட் எங்க இருக்கு அப்படின்னா இந்த பாரு இதான் ஃபீஸ் பாக்ஸ். இந்த ஃபீஸ் பாக்ஸ்ல வந்து இந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆயிருக்கு. இந்த இடத்துல கப்ளர் சாக்கெட் சொருகுற இடம். இந்த இடத்துல என்ன ஆயிருது, லூஸ் கனெக்ட் ஆயிருது. லூஸ் கனெக்ட் ஆகும். கஸ்டமர் என்ன பண்றாரு, ஸ்கேன் பண்றாரு. ஸ்கேன் பண்ண உடனே அந்த இபிஎஸ் லைட் எரிஞ்சனே ஸ்கேன் பண்ணி கிளியர் ஆயிருது. ஓட்டுறாரு, திருப்பி கம்ப்ளைண்ட் ஆகுது. இப்படிமா இருந்திருக்காரு. இப்ப நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபீஸ் பாக்ஸ் இப்ப மாத்திட்டோம், கம்ப்ளைண்ட் சால்வ் ஆயிருச்சு. எந்த ஒரு விஷயமே நம்ம மேனுவலா செக் பண்ணி நம்ம வேலை பார்க்கணும். ஸ்கேனுங்கிறது டயக்னோஸ் மட்டும் தான். இதை தப்பா எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.